Hello students, welcome to Hiba Max. Example 7.4. A particle moves so that the distance moved is according to the law. So ஒரு particle move ஆகுது அதோட distance ஓட function என்ன கொடுத்திருக்காங்க s of t is equal to t cube by t minus t square plus 3 னு கொடுத்திருக்காங்க. At what time the velocity and acceleration are 0? Velocity 0 ஆயிடணும், ஆக்சலரேஷனும் 0 ஆயிடணும் அண்ட் எந்த டைமிங்லன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, கொடுத்துருக்கிறது கரெக்டாக. இப்போ டிஸ்டன்ஸ்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷனும் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதினா டிஸ்டன்ஸ் இன் டைம் டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு டி கியூப் பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு வாட்டி எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ velocity at time t. So vt is equal to ds by dt. S in terms of t differentiate பண்ணும். இப்போ t cube எப்படி எல்லாம் 3 times of t square. கரெக்டாக x cube னா 3 into x square இல்லையே அதே தான், divided by 3 minus t square னா 2t plus 3 இருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும் இல்லையா. 3 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 2t இதுதான் வெலாசிட்டி அட் டைம் டி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எப்போ இது 0 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கும் கண்டுபிடிக்கணும். டி வந்து 0 ஆகணும்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2tக்கு அதை ஈக்குவல் பண்ணணும். கரெக்டாக. அப்போ 0 is equal to t காமனாக எடுத்துட்டா t மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அகேன் அப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். t is equal to 0 and t minus 2 is equal to 0. Therefore t is equal to 2. At t is equal to 0 and 2 ரெண்டுமே 0 and 2 velocity at time t வந்து 0வா மாறிடும். இப்போ இதே மாதிரி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் at time t. ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா a of t is equal to dv by dt. velocity in terms of time வந்து நம்ம differentiate பண்ணோம். சரியா. இப்போ dv by dt is equal to v of t என்னன்னு சைடில் எழுதிக்கோங்க, ஏன்னா மேலே இருக்கு. இப்போ இதை differentiate பண்ணலாம். t ஸ்கொயர்னா 2 times of t மைனஸ் 2tனா ஆன்சர் 2 மட்டும்தான் வரும். இதுதான் a of t. நம்ம கண்டிஷன் என்ன, இப்போ a of t வந்து 0 ஆகணும். t ஓட வேல்யூ என்ன, இப்போ 2t மைனஸ் 2 minus 2 inside கொண்டு வந்துட்டா 2 is equal to 2t. இப்போ 2 by 2 is equal to t. Therefore t is equal to 1. So acceleration எப்போ 0 ஆகும்னா t is equal to 1. Therefore the acceleration is 0 when t is equal to 1. இதே தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம். வெலாசிட்டிக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆக்சலரேஷனுக்கு இங்கே எழுதிருக்கோம். நீங்கள் வெலாசிட்டிக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுனா எழுதலாம். இந்த வெலாசிட்டி இஸ் 0 வென் டைம் இஸ் ஈக்குவல் டு 0,2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா. இது கீழே இன்னொரு லைன் வேணும் எழுதிக்கலாமா. இந்த வெலாசிட்டி இஸ் 0 வென் t is equal to 0,2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 7.5. A particle is fired straight up from the ground to reach a height of s feet. height வந்து s ன்னு கொடுத்துருக்காங்க. in t seconds. ஸோ height வந்து s, டைம் வந்து t. வேற s of t ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. வேற s of t is equal to 128t minus 16t square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரீச்ட். அந்த பார்ட்டிக்கல் மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் போகுன்ற. செகண்ட், வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground. ஸோ கிரவுண்டை வந்து திருப்பி ரீச் ஆகும்போது அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது ரெண்டு விஷயத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் ஃபயர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஹைட் போகுது எஸ், அண்ட் எஸ்ஸோட ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க இல்லையா. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். எஸ் ஆஃப் t is equal to 128t minus 16t square. என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன்
compute the maximum height. So at the maximum height, the velocity will be 0. Correct? ஏன்னா maximum height போகும்போது speed வந்து 0 ஆயிடும். The velocity v of t of the particle is 0. அப்போ v of t வந்து maximum heightல என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ v of t எப்படி கண்டுபிடிக்கிறது? velocity எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். லாஸ்ட் சம்லேயே அதை தான் பார்த்தோம் இல்லையா? ds by dt that is equal to 128 into t. அப்போ கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும் 128 minus 16 into t square. அப்போ 16 into 2 times of t. t square னா 2t. கரெக்டா? அப்போ 128 minus 32 into t. இதுதான் வெலாசிட்டியோட வேல்யூ. வெலாசிட்டி 0 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் டைமை கண்டுபிடிக்க முடியும். அப்போ 0 is equal to 128 minus 32t. இப்போ minus 32t இந்த சைடு கொண்டு வந்துடலாம். which is equal to 128. அப்போ t is equal to 128 divided by 32. 4 டேபிளா? 4 3s are 12, 4 2s are 8. டிவைட் பண்ணும்போது 4. So after 4 seconds, the particle reaches the maximum height. The particle reaches the maximum height. அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 4 செகண்ட்ஸ்ல தான் மேக்ஸிமம் ஹைட். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கறது மேக்ஸிமம் ஹைட் என்னன்ட்டு. ஹைட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டைம் தெரியணும். இப்போ டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். At t is equal to 4, s of t is equal to 128 into 4 minus 16 into 4 square. 8 4s are 32, balance 3, 11, 5 1 12 minus 4 4s are 16. Pro 16 into 16 256 ah 256. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். சேம் அதே தான் 256 தான் வரும் ஆன்சர். 256 feet. கரெக்டா? ஸோ 256 feet வந்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல். The maximum height is The maximum height is 256 feet. The second question என்ன? What is the velocity when the particle hits the ground? இப்போ பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ 0. ஏன்னா அது வந்து கிரவுண்டுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு. இங்கேருந்து கிளம்புனது திருப்பி கிரவுண்டுக்கே வந்துருச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் 0. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது டீயோட வேல்யூ கிடைச்சிரும். டீயோட வேல்யூ வச்சுட்டு நம்ம velocity வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன்ல when the particle hits the ground, then s is equal to 0. distance வந்து 0 ஆயிடும். இப்போ distance என்ன கொடுத்துருக்காங்க? s of t is equal to 128 t minus 16 t square. இப்போ distance 0 substitute பண்ணுங்க. 0 is equal to 128 t minus 16 t square. இப்போ ரெண்டுத்துலையுமே t இருக்கு, காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 128 minus 16 into t. இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் t is equal to 0 and 128 minus 16 t is equal to 0. ஸோ இது 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 128 is equal to minus 16 answer பண்ணா plus 16t. இப்போ 128 divided by 16 is equal to t. 2 டேபிள கேன்சல் பண்ணாலே 64 8 அப்புறம் 8 8 தான் 64. அப்போ t ஓட வேல்யூ 8. ஸோ t ஓட வேல்யூ டைம் 0லையும் கிரவுண்டில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 8 செகண்ட்ஸ் கழிச்சு மேலே பார்ட்டிக்கல் போயிட்டு கீழே வர்றது 8 செகண்ட்ஸ். அப்போ நம்ம t0 எடுக்க வேண்டாம். t0 வந்து at இனிஷியல். சரிங்களா? therefore the particle hits the ground after 8 seconds. இப்போ வெலாசிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் லாஸ்ட் சப்டிவிஷன்ல.
வெலாசிட்டியோட வேல்யூ 128 மைனஸ் 32t கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே t is equal to 8 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? at t is equal to 8, v of t is equal to 128 minus 32 into 8. 128 minus 8 2s are 16, balance 1, 25. So இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 8 2 1 அதே தான் வரும். ஸோ மைனஸ் 128 feet தான் velocity of time 8ஓட வேல்யூ. கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.